அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை தான் நம்மை தாங்குகிறது. காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த ஒரு குறும் செய்தி அல்லவிட்டால் ஒரு ஷார்ட் மெசேஜ் மூலமாக உங்களை அனுதினமும் சந்திப்பது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். உண்மையிலேயே இயேசு சந்திக்கிறார் ஊழியத்திற்கு கர்த்தர் உங்களை கொடுத்ததற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். உங்களுடைய ஜெபம், உங்களுடைய ஆதரவு, ஒத்துழைப்பு, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்க, கர்த்தரால் பலப்படுத்தப்படுறீங்க. அதுதான் எனக்கு சந்தோஷம், அதுதான் எனக்கு ஒரு பெரிய உற்சாகம். ஆமென். இதன் மூலம் அநேகர் சாட்சி சொல்கிறாங்க. அதை நினைத்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் பாருங்கள், ஆண்டவர் உங்களோடு கூட பேசி உங்களை தைரியப்படுத்த போகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. வார்த்தைக்கு போகலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர், சன்ஸ் ஆஃப் காட். உங்க எல்லாருக்கும் தெரியும், யோவான் 1:12 அன்றியும் அவருடைய நாமத்தினாலே அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அங்கே அவர்களுடைய பிள்ளைகள் சில்ட்ரன் ஆஃப் காட் என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார்கள். அதே போல ரோமர் 8:14 சில்ட்ரன் ஆஃப் காட் என்று மொழிபெயர்க்கல, சன்ஸ் ஆஃப் காட். அப்போ சில்ட்ரன், சன்ஸ். சில்ட்ரன் குட்டி பிள்ளைங்க, சன்ஸ்னா கொஞ்சம் வயது வந்தவங்க, முதிர்ச்சி அடைந்தவங்க. நீங்கள் வீட்டு விட்டு போகிறீங்க, உங்களுடைய மூத்த மகனுக்கு 25 வயசு, அவங்ககிட்ட தான் உங்களுடைய காரியங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு போவீங்களே தவிர, கடைசி பையனுக்கு 7 வயசு, அவங்ககிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அவனுக்கு தான் பொறுப்பு இருக்கும். இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்ப 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 அந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியை கர்த்தர் உங்களுக்கு தருவார், ஆவிக்குரிய முதிர்ச்சி. அப்போ நீங்கள் ஆவியினால் ஈஸியாக நீங்கள் நடத்தப்படுறத நீங்கள் உணர்த்தப்படுவீங்க. ஜெபிக்கும்போது நீங்கள் ஆண்டவர் சொல்வார், இந்த பாதையில் நீ போகாத, இதை சூஸ் பண்ணாத, இது சரியில்லை, இது தேவ சித்தம் இல்லை அப்படின்னு ஆண்டவர் அங்கே ஏதாவது ஒரு தடையை போடும்போது நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. தேங்க் காட், அப்பா கரெக்டாக நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவனுடைய நடத்துதலை, ஆவியானவருடைய நடத்துதலை கண்டுபிடிக்கிறதுக்கு மிக 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 அபிஷேகம்தான் முக்கியம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அப்பா ஒவ்வொரு நாளும் ஆவியில் நிரம்பி நிரம்பி ஜெபம் பண்ணிவிட்டு, இந்த நாளில் நீங்கள் நடத்துங்கப்பா, என் பிள்ளைகளை நீங்கள் நடத்துங்க, என் குடும்பத்தை, என் கணவரை, என் மனைவியை நீங்கள் நடத்துங்க. பிஸ்னஸ் பீப்புள், உங்கள் தொழிலை நீங்கள் நடத்துங்கப்பா. ஏசப்பா, வேலைக்கு போகிறவங்க வரவங்க போக்கில் வரதில் கூட இருங்கப்பா, ஞானத்தை கொடுங்கப்பா. நீங்களே ஊழியம் செய்கிறவங்க, அப்பா நீங்கள் இந்த ஊழியத்தை கொடுத்தீங்க, நீங்கள் நடத்துங்கப்பா. அப்படியே ஜெபிச்சு ஜெபிச்சு ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் பாருங்க எவ்வளோ மகிமையாக உங்களை இன்னைக்கு நடத்த போகிறார். சரியா? கடந்த கால தோல்வி, கடந்த கால இழப்பு, கடந்த கால நஷ்டம், அதை விட்டுருங்க, அது முடிஞ்சு போச்சு. இனி முன்னைக்கு செல்லுங்க, உங்களுக்கு முன்னே ஆசீர்வாதங்கள் காத்து இருக்கிறது. ஜெபம் பண்ணலாமா? என்னோட கூட சேர்ந்து குடும்பமாக ஜெபம் பண்ணலாம். எங்கள் அருமையான இயேசுராஜா, உங்களுடைய நாமத்தினால என் அன்பு பிள்ளைகளுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக ஜெபம் பண்ணுறேன். மாறாவின் கசப்பை மதுரமாக்கினது போல ஒரு புதிய பாதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு திறக்கப்படட்டும். இன்றைக்கு இவங்க காதில் விழுகிற வார்த்தையானது மகிமையான அற்புதங்களை கொண்டு வரட்டும். ஜெபத்தை கேட்டு ஆச்சரியமாய் நடத்த போகிற தேவனுடைய கிருபைக்காக நன்றி, கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.